விட்ட இடத்த பிடிக்கணும், ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும், துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு உண்டான வழிகளையும் தெரிஞ்சுக்கணும். கேள்விகள் நிறைய இருக்கு, பதில்களும் இருக்கு, ஆனா வாழ முடியல. ஒரு நொடி பொழுதையும் சந்தோஷமா கழிக்கணும்னு நினைக்கிற நான் ஒரு நொடி பொழுதையும் தீமையில வெந்து வாடிக்கிட்டு இருக்க. இதை பத்தி தான் இந்த பதிவு. கடவுளுடைய விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன நம்பி வாழ்க்கைய நீ வாழற, உனக்கு தேவையானதை நான் கொடுக்கணும். ஆனா உனக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னால எதையுமே செய்ய முடியல. எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா உனக்கு அது அமையல. அப்ப தகுதிகள் எங்கேயோ இடிக்குது. எதுக்கு படிச்சிருக்கணுமா, இல்ல கோயிலுக்கு போகணுமா, ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுக்குள்ள குடையுதில்லை. விட்ட கண்ணீர் போதுங்க, இதுக்கு மேல விட வேண்டாம். ரத்தம் இருக்கிற அளவுக்கு ரத்தம் கொடுக்கலாம், ரத்தமே இல்லாத இடத்துல ரத்தம் எப்படி கொடுக்க முடியும்? வேண்டாம். ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட நோய்கள் நொடிகள் நம்மளை ஆக்கிரமிப்பு செய்யும். வாழும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துடு, சிறப்பா வாழ்ந்துடு. என்ன கெட்டு போயிடுச்சு? கண்டிப்பா சரி, குப்பையில இருக்கிற நாம கோபுரத்துக்கு நிச்சயமா அழைத்து செல்லப்படுவான். ஆனா கோபுரத்துல இருந்து குப்பைக்கு வந்த சில பேரும் இங்க இருக்காங்க. கர்மாக்கள் இன்னும் உங்களை விட்டு விலகின மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு பல நல்ல விஷயத்த செய்யாம விடாதீங்க. வாழ்க்கைன்றது மீண்டும் ஒரு முறை வருமா அப்படின்னு தெரியாது. ஆனா வந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம முடிவு பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கானது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரானவர்களே, நடக்க வேண்டிய அத்தனை விஷயத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடவுளுடைய அனுக்கிரகங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையை மாற்றப் போகுது. இங்கே பல காரணத்தை சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய சிலர் அத்தனை காரணத்திற்கும் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு முன் வரும்போது உங்க பிரச்சனைகளுடைய தீவிரங்களையும் இங்க சாய்பாவுடைய அருளாலே குறைக்கப்படுகிறது. எத்தனையோ கோயில்கள் வேண்டுதல்கள் இருந்தும் ஏன் நம்மளுடைய சில விஷயங்கள் நடக்க முடியல அப்படின்ற காரணத்தையும் அன்பே சாயில நம்ம ரொம்ப பலமா இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்க. தொடர்ந்து முயற்சிகள் செய்யும் போது இங்க பலருக்கு நல்ல வாழ்க்கையை கடவுள் அமைச்சு தந்துகிட்டு இருக்காரு. ஒரு நொடி பொழுதும் நம்மளுடைய கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கணக்கை என்னைக்குமே ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம், மைனஸ் பண்ணுறது இல்லை. அதனால் அது ரொம்ப சந்தோஷம்.
ப்ளஸ்ஸாக இருக்கிறது இன்னும் டபுள் ப்ளஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இங்கே இருக்கணும். பலவிதமான திருப்பு முனைகளுக்கும் அன்பே சாய் ஆடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியே தீரும். ஏன்னா கடவுள் முடிவு பண்ணிட்டார் உங்கள் கையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் முடிவு பண்ணீங்க என் வாழ்க்கை மாறணும்னு. ஆனால் சோர்ந்து போயிட்டீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம்ல. யாராவது உதவிகள் பண்ணால் கூட அவங்க நம்மளால உதவிகள் அடைஞ்சாங்களே தவிர நாம அவங்களால உதவிகளை பெற முடியல. ரைட்? ஸோ உலகமே ஒரு நாடக மேடை, சுயநலம் மிக்க கூட்டங்கள், நரி கூட்டம் ஜாஸ்தி. பசுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது உள்ள பார்த்தா நிறைய மாறுது. இது மாதிரி நிறைய விஷயத்த நாம் பேசிக்கிட்டே போகலாம். பேசிக்கிட்டே போகிறதால லாபம் கிடையாது, நஷ்டம்தான். ஆனால் பேசக்கூடிய விஷயத்தை லாபத்தோடு பேசினா நஷ்டங்கள் கூட லாபங்களாக மாறும். யார் சொன்னா? ஒரு தொழில் நடத்துறவனுக்கு நஷ்டம்னா அவன் தொழிலை விட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அவன் கொஞ்சம் சரி பண்ணி அந்த நஷ்டத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் லாபத்தை பெருக்க முயற்சி பண்ணானா அவனுடைய வழி லாபம் கொடுக்கக்கூடிய வழியாகவே மாறும். பல பேரோட துன்பம் இங்கே நஷ்டத்தை கொடுக்குது, எஸ். ஆனால் அந்த நஷ்டத்தை கொடுப்பதற்கு காரணம் நம்மளுடைய அந்த தொலைநோக்கு பார்வை, நம்ம மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாட்ஸு, அதில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆக்ஷன்ஸ், அதனுடைய ரியாக்ஷன்ஸ். ஸோ இதையெல்லாம் பொறுத்து இங்கே வாழ்க்கை அப்படின்றது ஒன்று தீர்மானிக்கப்படுது. ஒரு மனுஷன் தனியாக வாழ முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா ஜெயிக்கிறான். தனியாக வாழ முடியாது, தோற்று போயிடுவேன், நான் எங்கே போகிறது அப்படின்றவன் தோற்று போகிறான். அப்போ எண்ணங்களை பொறுத்து வாழ்க்கை. அப்போ எண்ணங்களை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி தக்க வச்சுக்கணும், எதை விட்டு கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்கக்கூடாது, இதை எல்லாமே நம்ம யோசித்து செயல்படுத்தும் போது வாழ்க்கை உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது. இல்லைனா வாழ்க்கை எல்லாருக்கும் உங்களை விட்டு கொடுத்துரும், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துரும். அது போலதான் இங்க பல பேரோட வாழ்க்கை கண்ணீர் கதையாலே எழுதப்படுகிறது. திறமை இருந்தும் வாழ முடியல, வாழ தகுதி இருந்தும் சாதிக்க முடியல. என்னைக்கு உங்க வாழ்க்கை சரிவை நோக்கி போச்சோ அன்னைக்கு அதை நீங்க சரி பண்ண தவறுனதால வாழ்க்கை முழுவதுமாக சரிந்து விடக்கூடிய நிலைமை கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் கூட கடவுள் உங்களுக்கு பலவிதமான வழிகளையும் பலவிதமான யுத்திகளையும் காட்டினவர் தான். வழியையும் காட்டி யுத்தியையும் காட்டி அதை செயல்படுவதற்கு உண்டான வேகத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து எல்லாம் பண்ணா நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு முதலீட்டில் மூலதனம் செஞ்சோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். எது பண்ணோம்? நம்மளுடைய லேசினஸ். எதை பண்ணியிருக்கணும்? நம்மளுடைய சுறுசுறுப்பையும் கடவுள் கொடுத்த 6வது அறிவையும் அதை பயன்படுத்தி இருந்தா வாழ்க்கையில் உங்களை வெல்ல ஒருவனாலையும் முடியாது. உங்களை வெல்லணும்னு நினைக்கிறவன் கூட அவ வீழ்ச்சி அடைவான். ஒருத்தர் உங்களை நோக்கி அம்பு விட்டு உங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அம்பு நம்ம மேல படாது. எப்படி செவுத்துல பால பிடிச்சி தூக்கி எறிகிறோமோ திருப்பி அவனுக்கே வந்து விடுதோ, அதே போல வீழ்ச்சிகள் நமக்கு இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீழ்ச்சிகள் பொருந்தும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். நீ எப்போ சோம்பேறித்தனத்தை விடுறியோ, என்னைக்கு காரியத்தை புதுசா கண்டுபிடிச்சு இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னு சொல்றியோ, அதெல்லாம் விட்டா இது வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும். அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி நீ ஒரு லட்சியத்தோட போராடிக்கிட்டு இருந்தா அந்த லட்சியம் குப்பையில போய் முடியும். அதாவது குப்பையில தான் நாம கிடப்போம். புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் மாளிகையில வசிக்கக்கூடியவர்கள், குப்பையில வசிக்கக்கூடியவர்களா இருக்கவே கூடாது. குப்பையில இருந்து கோபுரத்துக்கு போகணும். அதே போலதான் இந்த சந்தோஷ்
குப்பையில் இருந்ததா இங்கே வந்து நிற்கிறான். ஆனால் மறுபடியும் குப்பைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதையும் புரிஞ்சுக்கணும். இடத்தை தக்க வச்சுக்கணும். அப்போ எப்படி தக்க வச்சுக்க முடியும்? நல்ல விஷயங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலமாக. 6 மாதம் ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் எல்லாம் பண்ணி வாழ்க்கை ஜம்முனாச்சு, எல்லாமே கிடைச்சிடுச்சு, நமக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது மனுஷன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறான். என்ன 4 மணிக்கு எழுந்திருக்கணும், என்ன ஆரத்தி, என்ன சச்சரிதம், என்ன மெடிடேஷன். அப்போ இவன் என்ன நினைக்கிறா? என்னுடைய அறிவினால பெறப்பட்டது, கடவுளோட அருள் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு நான் சோம்பேறியா இருந்தேன், இன்னைக்கு நான் சுறுசுறுப்பா இருக்கேன். அப்போ என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் வந்த இனி ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் அது இது எடுக்கலாம், பொறுமையாக எடுக்கலாம். எங்க சாய்ப்பா போயிட போறாரு? அவர் எப்பயுமே இங்கே தானே இருக்காரு. அப்படின்ற ஒரு மனசுல எண்ணங்கள் வந்துருச்சுன்னா நீ கோபுரத்துல இருந்து குப்பைக்கு வரப்போறன்னு அர்த்தம். இது நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கே நான் ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அதனால தான் நான் அவங்கள ஃபீல் பண்ண வைக்க விரும்பலை. இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வந்திருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. ஏன்னா கர்மாக்கள் இன்னும் உங்களை விட்டுட்டு போகலை. எப்போ கர்மாக்கள் உங்களை விட்டுட்டு போகுதுன்னா, அடுத்த ஜென்மத்துக்கு நீ தகுதி இல்லாதவனா இருந்தா உன் கர்மா உன்னை விட்டுட்டு போகுது. அடுத்த ஜென்மத்துக்கு தகுதி இருக்கு, ஏன்னா பாவம் செஞ்சிருக்கும். பாவம் செஞ்சதன் விளைவு இங்க பல நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு திறமையா தொழில் செய்யறவன் லாபத்தை பார்ப்பான், திறமை இல்லாம தொழில் செய்யறவன் நஷ்டத்தை பார்ப்பான். திறமையா வாழல, புண்ணியத்தை பேஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணல, பாவத்தை பேஸ் பண்ணி வாழ்க்கை வாழ முயற்சிகள் செஞ்சோம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு தகுதியான மனுஷனா வாழ்ந்தோம். அவ்வளவுதான். லாஜிக்கு இவ்வளவுதான். கேள்விக்கு ஆன்சர் இவ்வளவுதான். வேற ஆன்சர் தேட முயற்சி பண்ணாதீங்க, வேற ஆன்சர் கிடைக்காது. இல்லாத ஒரு ஆன்சரை கிரியேட் பண்ணி இதுதான் ஆன்சர்ன்னு நீங்க உங்களை நம்ப வைக்கிறது முட்டாள்தனமான முடிவு. அப்போ என்னைக்கு அது முட்டாள்தனமா முடிவா இருக்குன்னா, என்னைக்கு மேலே இருந்து கீழே பொத்துன்னு விழுறமோ அன்னைக்கு நமக்கு தெரியும் நான் எடுத்த முடிவு முட்டாள்தனமான முடிவு. We are genius. And we are a very talented person. We are challengeable person. ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கு. நம்மளை மாதிரி ஒருத்தன் தான் சாதிக்கிறான், நம்மளை மாதிரி ஒருத்தன் தான் தலைவன் ஆகிறான், நம்மளால ஒருத்த மனுஷன் சிறந்த மனிதன் ஆகிறான், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் முக்தி அடைகிறான், நம்ம மாதிரி ஒரு மனுஷன் தான் ஞானத்தை அடைகிறான். அப்போ அவனுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எழுதலன்னு நீ இல்லாத பதில உருவாக்க முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இல்லாத பதில் 1+1 என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 2. ஆனா நீ 1+1 இஸ் ஈக்குவல் டு 11 எழுதுற. அந்த குறி தான் இங்க முக்கியம். அது கூட்டலா, கழித்தலா, வகுத்தலா, பெருக்கலா. அப்போ அது பெருக்கலா இருந்தா அதோட ரிசல்ட் வேற. ஆனா கூட்டல், அப்போ கூட்டல்ன்ற குறிய மறந்துட்டு அது வேற ஒரு குறியா நினைச்சுக்கிட்டு நீ 11 எழுதுற. அப்போ இந்த கேள்விக்கு இந்த பதில் இல்லை. ஆக மொத்தம் உன்னோட ஆன்சர் தப்பு. அப்ப நீ 100 மார்க் வாங்குவியா இல்ல 0 மார்க் வாங்குவீங்களா? கமெண்ட். சாதாரண கேள்விகள், கண்டிப்பான கேள்விகள் கேட்புங்க. சிந்திக்கிற மனுஷன்னா சிந்திக்கணும். மிருகம் சிந்திக்காது, 5 அறிவு உயிரினங்க சிந்திக்காது. ஆனா மனுஷன்னா சிந்திக்கணும். சிந்திச்சு செயல்படு. 1000 பேருக்கு அட்வைஸ் பண்றோம். அந்த அட்வைஸில் 1வது நம்ம கேட்டு இருந்தா இந்நேரம் வாழ்க்கை சொர்க்கம். ஸோ வாழ்க்கை நரகமா மாத்திக்கிட்டோம். சொர்க்கத்தை நரகமா
விடாப்படியா பல விஷயத்த செய்து அதை நரகமா மாத்திக்கிட்டு இன்னைக்கு நான் நரகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதை எழுதிக்கிட்டு இருக்கும். கண்ணீர் விட்டு கதை எழுதுறோம். எல்லாருக்கும் பெரிய பெரிய கதை. அன்பை சைல நான் ஏன் மற்றவங்களுடைய வாய்ஸை கால் அட்டன் பண்றது இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் மட்டுமே. ஏன்னா திருப்பி திருப்பி ஒரு பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த இங்க பேசுறதுக்கு நாம 100% வரல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், யாஸ், முடிஞ்சிருச்சு. பிரசன்ட் ஒன்லி இஸ் எ ட்ரூ. நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை, எதிர்காலம் தெரியாது. அடுத்த ½ அன் ஹவர்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும். நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் மனுஷன். ஆனா நிலையானது இந்த நொடி. இந்த நொடியை சரியா பயன்படுத்த நீ அடுத்த நொடியை பத்தி கடவுளுக்கு ஒப்படைச்சிட்டு, கடவுள் மற்ற உயிரினத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு. அப்போ 6 அறிவு படைச்சவன் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரா என்ன? உனக்கு புத்தியையும் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தாரு? புத்தியை வச்சு நீ செயல்படு. வாழ்க்கையில எதை வச்சு செயல்படணும்? புத்தியை வச்சு செயல்படு. மனசை வச்சு கொஞ்சம் மனசுக்கு ரெஸ்ட் கொடு. மனசு படிதான் வாழ்க்கை இங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா மனசு சொல்றத மட்டும் நீ கேட்டா நான் கொடுத்த புத்தி உனக்கு பயன் இல்லாம போயிடும். சிக்ஸ்த் பிரைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. 10-15% தான் பயன்படுத்துறாங்க. அந்த 15% பயன்படுத்துறவங்க யார் தெரியுமா? இஸ் அ அச்சீவர். அவங்க சாதனை புரிஞ்சவங்க. அப்ப சாதனை புரிஞ்சவங்க எத்தனை பெர்சன்டேஜ் அதை பயன்படுத்துறாங்கன்னா ஜஸ்ட் 15 to 20%. இது ரிசர்ச். அப்ப நாம எவ்வளவு பயன்படுத்துறோம்? ஐ திங்க் சிங்கிள் டிஜிட்டா இருக்கும்னு தோணுது. சிங்கிள் டிஜிட். ஸோ 0ல இருந்து ஒரு 9% வச்சுக்கலாமா? ஸோ 9% வச்சாவே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கவலைகள் இல்லாத பேரானந்த நிலைக்கு போகும். அதுக்கு மேலே போகும்போது சாதனை. அப்போ நம்ம எவ்வளோ பயன்படுத்துறோன்றது முக்கியம். நீங்க ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உடம்பு ரொம்ப பெருத்து போறீங்க. நடக்க முடியல, உட்கார முடியல, மூச்சு வாங்குது. ஸோ எல்லாமே நடக்குது. ஒரு 30-35 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 70-75 வயசு மாதிரி கை கால் பலகீனமாகுது, மூட்டு வலி வலிக்குது, நடக்கும்போது கீழே பொத்துன்னு விழுறோம். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் சாப்பிட்றது இல்லையே நம்ம நினைக்கிறோம். எஸ், இங்கே சாப்பிட்றது கம்மி தான். 2 இட்லி சாப்பிட்றீங்க, இல்லை 6 தோசை சாப்பிட்றீங்க, 3 வாய் சாப்பிட்றீங்க. அப்போ உடம்பு ஏன் பருமன் ஆகுது? அப்போ சாப்பிட்றதால அது மட்டும்தான் உடம்பு பருமன் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 இட்லிக்கு பதிலாக 1 இட்லி குறையிறீங்க. ஆனால் வெயிட் மட்டும் அப்படியே இருக்குது, இல்லை வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட்ஸ் த ரீசன்? ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இப்போ வரைக்கும் தெரியல. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கல, இல்லை நீங்கள் கிடைச்ச வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முயற்சிகள் பண்ணலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது சாப்பாடு. ஒருவேளை 2 இட்லி சாப்பிட்றதால எப்படி குண்டாயிட்டனோ? இல்லை. அப்போ 1 இட்லி கம்மி பண்ணால் உடம்பு பெருக்க மாட்டோம், உடம்பு கொஞ்சம் இதாகும் அப்படின்னு. அப்போ இதனுடைய இம்பேக்ட் எங்கே போகுதுன்னா அல்சர். ஸோ எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே பாரு, அதுக்கு புத்தி செயல்படும். அப்போ நீ சிந்திக்கணும், நான் இவ்வளோ தானே சாப்பிட்றேன், நம்ம மற்றவங்க மாதிரி 10 இட்லி சாப்பிட்றோமா? இல்லையே. 10 இட்லி சாப்பிட்றவங்க கூட உடம்பு ஒல்லியாக இருக்கு. ஆனால் நமக்கு 2 இட்லி சாப்பிட்டா நேரத்துக்கு சாப்பிட்றோமா? சந்தோஷமாக சாப்பிட்றோமா? முழுங்குறோமா இல்லை மென்று சாப்பிட்றோமா? சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறோமா இல்லை தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றோமா? ஒரு இட்லிக்கு ஒரு வாய் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோமா? அப்போ சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே எங்கே போகும்? நம்ம மென்று சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நீர் கிடைக்கும், அதுவே நமக்கு தண்ணியை ஏற்படுத்தும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சொல்லாதது எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ உடம்பு பெருக்குது அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ் ஆகுது. மனசு தான் சொல்லுது. மனசுக்கு சிந்திக்க தெரியாது.
அவனுக்கு நினைக்க மட்டும்தான் தோணும். புத்திக்கு மட்டும்தான் சிந்திக்கிற திறன் இருக்கு. மனசு இருக்கிறத வச்சுக்கும், அதை வச்சு இன்னும் என்ன நடக்குமோன்னு சொல்லி பயத்தை கொடுக்கும். அதுதான் மனசு. ஆனா புத்தி இல்லை, அப்படி இருக்காது. நான் சாப்பிட்றதால உடம்பு எனக்கு பெருக்கல, சரியா தூங்குறேனா, இங்கதான் பிரச்சனை. இரவு தூங்க சொன்னா மதியம் தூங்குறோம், மதியம் முழிச்சிருக்க சொன்னா இப்படிதான் மாறுது. இரவு எல்லாம் பகலா மாறுது, பகல் எல்லாம் இரவா மாறுது. சில பேருக்கு பகல் தூக்கம் பேரானந்த நிலை, இரவு தூக்கம் நரகம். அப்போ கொஞ்ச நாளைக்கு பகல் தூக்கத்தை நிறுத்தி வச்சு பாருங்க, உங்க உடம்போட ஆரோக்கியம் பெருகும். பகல் தூக்கம் கண்டிப்பா தேவை, ஒரு 10 நிமிஷம் ரொம்ப தேவை. ஏன்னா மைண்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ உடம்புக்கு கூட ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் மைண்டுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ தூக்கத்தில் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அதாவது வீழ்ச்சிட்டு இருக்கும்போது லட்ச எண்ணங்கள் வருதுன்னா, தூங்கும்போது ஒரு 10,000 20,000, பட் ஏதோ ஒன்று ஒரு 10,000 எண்ணங்கள் குறைஞ்சா கூட ஸ்ட்ரெஸ் குறையுது இல்லை. ஒரு 10 சூட்கேஸ் இருக்குது, தூக்கிட்டே நடக்கிறீங்க. ஒரு 2 சூட்கேஸை யாராவது கொஞ்ச நேரம் நான் தூக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுப்போமா, கொடுக்க மாட்டோமா? கொடுப்போம். புத்திசாலி கண்டிப்பாக கொடுப்பான், கண்டிப்பாக டெஃபினட்டாக புத்திசாலி கொடுப்பான். அப்போ இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னா, எதையுமே நாம புரிஞ்சிக்கல. நாம தப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அது உண்மைன்னு நம்பணும், அதை நம்பி வாழ ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது இனிச்சது, ஆனா இனிச்சது கசக்க ஆரம்பிச்சிடுச்சு. கசப்பு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை கொடுத்துடுச்சு. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இருந்தால் நல்லா இருக்கும். கசப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ இனிப்புக்காக இயங்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் உங்களை பைத்தியக்காரனாகும். அதான் இங்கே நடக்குது. ஸோ தோல்விகள் நல்லது தாங்க. அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக தோல்விகளை அனுபவிக்க முடியுமா? அவமானப்படுறது நல்லது தான், அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? பல பேரோட பதில் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவமானப்பட்டு தானே ஆகணும், அவமானப்படுறது நல்லது தானே. என்ன அவமானப்படுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கணும். நேற்று அவமானப்பட்டேன், இன்னைக்கு வெகுமானம் கிடைச்சிதா? சரி, நேற்று அவமானம், இன்னைக்கு அவமானம். அப்போ இன்னைக்கு அவமானம்னா நாளைக்கு அவமானம். ஏன்னா நீ உன்னோட வாழ்க்கை பாதையை மாற்ற முயற்சி பண்ணலை. ஒரு மோசமான பகுதியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ உணர்ந்தும் வேற என்ன பண்றதுன்னு சொல்லி நீயே ஏற்படுத்திக்கிட்ட. அப்படி மோசமான இடத்துல இருக்கும்போது உன்னால மோசமான விஷயத்தை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணவே முடியும். அப்படிதான் இங்க நடக்குது. எல்லாமே கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வரும், நிறைய முயற்சிகள் நீங்க செய்வீங்க. அப்போ சில கேள்விகளுக்கு பதில்களை நாம தப்பா சொல்லிக்கிட்டோம். தெரியுதா? இந்த பதில் தான். என்ன பண்றது, அவமானப்பட்டு தானே ஆகணும். அவமானப்பட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால அவமானப்படுறேன். தோல்வி நல்லதுன்னு சொல்றாங்க, அதனால நான் தோல்வியை சந்திக்கிறேன். இந்த மைண்ட் செட்டு எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. இந்த மைண்ட் செட்டை அவ கிரியேட் பண்ணி அவனுக்குள்ளேயே ஒரு குழியை வெட்டி அவனே உள்ள படுத்துக்கிட்டு மேல மண்ணை போட்டு அள்ளி மூடி போட்டுக்கிறான். வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. துன்பம் இவனை துரத்தல, துன்பம் இவனை துரத்தல, துன்பத்தை இவன் துரத்திட்டு இருக்கான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் துன்பம் நம்மளை துரத்துதுன்னு. அது எப்படி துரத்தும்? ஒரு ரோட்டில் நாய் இருக்குதுன்னா, அந்த நாய் துரத்துதுன்னா, நீங்க அந்த தெருவில் போறீங்க, அந்த நாயை உத்து பார்க்குறீங்க. அந்த நாய்க்கு ஒரு பயம், எங்க நம்மளை அடிச்சிருவானோ கடிச்சிருவானோ, என் பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்கான், இந்த மூஞ்சை நம்ம பார்த்ததே இல்லையே இந்த தெருவில், இது புதுசா இருக்குது, ஒருவேளை நம்ம பிடிக்க வந்திருக்கானா, இல்லை நம்ம கடிக்க வந்திருக்கானா, நம்ம சாகடிக்க வந்திருக்கானான்னு அது ஒரு எச்சரிக்கை. இப்போ அதை நீங்க பார்த்து நின்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதை பார்த்து நீங்க ஓடுனீங்கன்னா ஒரு அடிமை கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அது உங்களை 4 கால் பாய்ச்சல் இல்லை 8 கால் பாய்ச்சல்ல துரத்தும். நீங்க 16 கால் பாய்ச்சல்ல பாய்வீங்க.
அப்போ அதை பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா, இல்லை ஒரு கண்களாலேயே நீங்க பதில் சொல்லியிருந்தா, அதுவும் ஏதோ ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போயிடும். இப்போ துன்பத்தை பார்த்து என்ன பண்ணீங்க? துன்பத்தை சூழ்நிலையை உருவாக்குனீங்க, அதுலேயே வாழ்ந்தீங்க. அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்ச உடனே அது படுத்துக்கிட்டு இருந்த நாய் எழுந்திருச்சு உங்களை துரத்துது. அதுக்கு ஒரு டைம் பாஸ், அதுக்கு ஒரு ஆனந்தம். நம்மளை பார்த்து ஒருத்தர் ஓடுறா, நம்மளை பார்த்து ஒருத்தர் பயப்படுறா அப்படின்னு சொல்லி. அதே அடுத்த நாள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போங்க, ஜஸ்ட் வாங்கிட்டு போங்கள, 2 பிஸ்கட் பாக்கெட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களை தேடும். ஆனால் அந்த நாயோட வால் இருக்கே, அது பயங்கரமாக ஆடும். வால் ஆடிச்சுன்னா அது உங்களை மேலே அன்பு வச்சிருக்குன்னு அர்த்தம். நான் அந்த நாக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பல்லு பார்த்தீங்கன்னா நாயோட அத்தனை பல்லும் தெரியும். எப்போ? வெறியில. அப்போ ஒரு நாயைய கூட ஒரு பிஸ்கட்டை பாக்கெட்டை வச்சு அதனுடைய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ரைட்டா? நாயை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தெருநாய்க்கள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு கூட ஐ திங்க் பார்லிமெண்ட்லேயோ இல்லை சட்டசபையில சொல்லியிருக்காங்க, நாய்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நாயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்திருக்கு. கொஞ்சம் நாயை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய குழந்தைங்க பலியாக மாறி இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சில விஷயத்த பார்க்கும்போது நமக்கே கதி கலங்குது, பாவம். அதனால் உங்கள் வீட்டு பக்கம் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக, இது நாய்களாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, எல்லா ஊர்லேயும் இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அந்த துன்பம் எங்கே துரத்துதுன்னா, துன்பத்தை பார்த்து நீ பயப்படுற, துன்பத்தை பார்த்து ஓடுற. இதை சரி பண்ணணும், இது ஜஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணால் இது நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கல. அதற்கு தகுந்த ஆல்டர்னேட்டிவ் எதுவும் செய்யலை. செய்யாமல் இருக்கிறதால துரதிர்ஷ்டமாக போயிடுச்சு. செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் எப்போ தெரியும் அப்படின்னா, என்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து நீ ஃபேஸ் பண்றியோ அன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமானவன், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமானவன், எவ்வளவு தைரியமானவன் அப்படின்ற ஒரு புரிதல் புரியும். ஸோ வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதால தான் என்னுடைய ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சது. ஃபேஸ் பண்ணலன்னா என்னுடைய ப்ளஸ் அப்படின்றது எனக்கு என்னன்னே தெரியாமல் போயிருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ப்ராப்ளத்தையும் ஒரு கஷ்டத்தையும் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்ளத்தையும் இந்த கஷ்டத்தையும் தீர்ந்தா இன்னொரு வாய்ப்பை எனக்கு வாரி வழங்குறார் கடவுள். ஸோ ஒரு ஃபெயிலியரும் எனக்கு என்னவா மாறுதுன்னா வெற்றியோட படிக்கட்டாக மாறுது. ஒவ்வொரு கஷ்டமும் எனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவைகளாக மாறுது. எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய இடத்துல நம்ம மனசை வச்சிருந்தா கடவுளோட வேலை வந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லைனா கடவுள் நினைப்பார், இவன் என்னடா அவன் என்ன சொன்னாலும் இவன் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேங்கிறான், பயந்து பயந்து சாகுறான், ஆனால் கடவுள் இருக்குதுன்னு இவன் நம்புகிறான், இவனுடைய விஷயத்தையே என்னால் புரிஞ்சுக்க முடியல, படித்த எனக்கு இவனை பற்றி தெரியலன்னா இவனுக்கு அவனை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவருடைய இடத்துக்கு நீங்கள் உங்களை கொடுத்துடுங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராக்டிஸ் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மாஸ்டரோ கோச்சோ இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நாம் நம்மளை ஒப்படைச்சிடணும். அவங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதை நாம் செய்கிறோன்னு அர்த்தம். ஒரு ரன்னிங்கில் நீங்கள் போகிறீங்க, அந்த ஒரு கோச்சிக்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உடம்பை குறைக்கணும், முதல்ல இதை சாப்பிடணும், ஆயில் சம்மந்தப்பட்டதை சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் எடுக்கக்கூடாது, ஃப்ரை பண்ணதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதை கோஆப்ரேட் பண்ணாதான் அவர் எதிர்பார்க்குற இதை செயல்படுத்த முடியும். இது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா ரன்னிங் போயிட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு டீயும் ஒரு வடையை கொடுத்தா சத்தியமாக இதமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்குது. அது எனர்ஜி லாஸை மீட் பண்ணுறோம். ஆனால் எனர்ஜி லாஸை மீட் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஒரு ஜூஸ் குடிக்கலாம், சர்க்கரை இல்லாமல் அண்டு ஐஸ் இல்லாமல் ஒரு ஸ்வீட் நம்ம குடிக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. குளுக்கோஸ் தானே உங்களுக்கு.
அப்போ வழி இருக்கு, ஆனா அந்த வழி நமக்கு பிடிக்கல. பிடிச்ச வழியை எடுத்துக்கிறோம், ஆனா பிடிச்ச வழி வாழ்க்கைய சிரமத்தை கொடுக்குது. இவ்வளவுதான் ரீசன். சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகவே அப்படின்னு சொல்லி அன்பே சாய் டிஷர்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா 8122000332 அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, அட்ரஸ் கொடுங்க. யாருக்காவது வரல அப்படின்னா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் பார்க்கலனாலும் இந்த anbesai@gmail.com இருக்குது, அங்கே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சாய்ராமுக்கு மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. பட் வந்து அவங்க நம்பர் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணலை, இதான் என்னோடய இஷ்யூவாக இருக்குது. அதனால் தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், அட்ரஸ் வந்து நோட் பண்ணுங்கள், எல்லாமே நம்ம அனுப்பிடலாம். அதே போல் வந்து கடவுளுடைய சித்தாந்தத்தின்படி வாழ முயற்சிகள் செய்ய போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம தாண்டி ஒரு நல்ல அருமையான இடத்துக்கு வரலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.